வணக்கம். இன்று மார்ச் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பேண்டர்ஃபுல்ல பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேஸில் எதுவும் இருந்த மாதிரி தெரியல. ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுது டேஸ் எதுவும் இருக்குது அப்படின்னா கமெண்டில் டைப் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம குரூப் 4ல் 2024 கேட்கப்பட்ட 3 தினங்களை தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டேஸில். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஓல்டு கொஸ்டினோட டேஸை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், 115வது கொஸ்டின், அதாவது குரூப் 4 2024 கேட்கப்பட்ட 115வது கொஸ்டினில் என்ன இருக்குது அப்படின்னா, மனித உரிமைகள் நாள் கொண்டாடப்படுவது டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரூப் 4 பொறுத்தளவில் ஒரு டேஸ் ஸ்டாட்டிக்காக அப்படியே கேட்குறது தான் வழக்கம். ஸோ அந்த வகையில் மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. இது எஸ்ஏ எக்ஸாமு போலீஸ் எக்ஸாம்லேயுமே இந்த கொஸ்டின் நிறைய டைம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான தினமாக இருக்குது. அடுத்த கேள்வி பாருங்கள், 165வது கேள்வி என்ன அப்படின்னா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் என்ன நாளில் கொண்டாடப்படுகிறது? இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அந்த மனித உரிமைகள் தினமும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ்லேயே ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வெளியுறவுத்துறை அமைச்சர் கொண்டாடுறாங்க. இது 2 ஆண்டுக்கு ஒரு முறை இது பண்ணுவாங்க, கூட்டம் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஜனவரி 9 காந்தி இந்தியாவுக்கு திரும்ப தினத்தை வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், தமிழக அரசு டேஸாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூலை 15. இப்போ இந்த 3 கொஸ்டின்லேயும் ஒரு சீக்வன்ஸ் மட்டும் பாருங்களேன். இந்த கொஸ்டின் இந்த தமிழ்நாடு அரசு அப்படிங்கும்போது இது தமிழ்நாடு ரீதியாக இருக்கா? இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினங்கும்போது ஒரு இந்தியா லெவலில், அதாவது தினம் என்னமோ வெளிநாடு தினம் தான், ஆனால் இந்தியாவுக்குள்ளே தான் அதை கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, அப்போ இது இந்தியா லெவலாக? இந்த மனித உரிமை நாளுங்கிறது உலக லெவலில் கொண்டாடுறது. அப்போ டேஸில் கூட பாருங்கள், தமிழ்நாடு, இந்தியா, உலகம், இந்த மாதிரி ஒரு 3 இதில் டைப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டேஸை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இது இந்த எக்ஸாம்பிள் தான் கேட்டிருக்காங்க அப்படின்னு ரிமைண்ட் பண்ணுறக்கா இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து நாளைக்கு இது மாதிரி இல்லாத டேஸில் 2022, 19 இந்த மாதிரி மற்ற கொஸ்டின்கள்லேயும் உள்ள டேஸை உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன். அடுத்ததாக பார்ப்போம். இன்றைக்கி தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொகுதி மறுவரையறை நீதிபதி விவகாரத்தில் அமளி, நாடாளுமன்ற இரு அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதாவது அமளியில் ஈடுபடும் போது நாடாளுமன்றம் ஒத்தி வைக்கப்படுறது வழக்கமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வழக்கமாக இது பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எம்பிக்களோட சம்பளம் 1 லட்சத்துலேருந்து 1.24 லட்சமாக உயர்ந்திருக்கு அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் மசோதா தாக்கல் பண்ணி அதுக்கும் தீர்மானம் மாதிரி நிறைவேற்றிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா, நேற்றுக்கு காசநோய் தினம் பார்த்தோம். அதை கவர்மெண்ட்டிலேருந்து ஆளுநர் அதை என்னென்னா தன்னார்வலர்களுக்கு இது கௌரவிச்சிருக்காங்க. ஸோ அந்த காசநோய் தொடர்பாக தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருப்பாங்களா, ஸோ அவங்கள கௌரவிச்சிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தினங்களை அரசே எடுத்து நடத்தும் போது அதோட முக்கியத்துவம் என்னங்கிறது தெரியும். ஸோ இதுதான் கேள்வியாகவே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், உலக வங்கி நிதி உதவியுடன் 3 அணைகளை 177 கோடி செலவில் சீரமைக்கிறது மின் வாரியம். சமீபத்தில் நமக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நகர்ப்புற சுகாதார மையத்துக்கு எந்த நாடு நிதி உதவி வழங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜப்பான் நமக்கு நிதி உதவி வழங்கியிருப்பாங்க. இந்த வகையில் பாருங்கள், இந்த கோவை, நீலகிரி, ஈரோடு, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இந்த அணைகளை சீரமைக்கிறதுக்கு உலக வங்கி நமக்கு நிதி உதவி வழங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்தது எலெக்ஷன் சம்மந்தமாக ஒரு நியூஸு. நேற்று தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அடுக்குமாடு குடியிருப்புகளில் வாக்குச்சாவடி அமைக்க திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாக்குச்சாவடிகளை பொறுத்தளவில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்குச்சாவடிக்கும் இன்னொரு வாக்குச்சாவடிக்கும், அதாவது ஒரு ஊரில் ஒரு மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஊர் மக்கள் 2 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு வாக்குச்சாவடி இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோட விதி. அந்த வகையில் 2 கிலோமீட்டருக்குள்ளே வாக்குச்சாவடி அமைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக போடப்பட்ட கூட்டங்களில் இந்த அடுக்குமாடு குடியிருப்புகள் எல்லாம் வாக்குச்சாவடி அமைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நியூஸை கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸ்க்குள்ளே இந்த வாக்குச்சாவடி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ தேர்தல் தொடர்பான நமக்கு கேள்விகள் வருது, அது எப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிறதுனால இது மாதிரியும் படிச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். ஸோ 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே வாக்குச்சாவடி அமையணும் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையத்தோட விதியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா,
இங்கே ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நாட்டிலே முதல் முறையாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் 10 நாட்களில் புற்றுநோய் பரிசோதனை மையங்கள். பேரவையில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல் அப்படிங்கிற செய்தி. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்களில் தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்குது. அதில் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் நல்லாவே முன்மாதிரியாக இருக்காங்க. அந்த வகையில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, திட்டங்கள், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிக்கல் கான்செப்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மருத்துவம் சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து சில விஷயங்களில் முன்மாதிரியாக இருக்குது. ஸோ இந்த வகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாட்டிலே முதல் முறையாக தமிழகத்தில் வந்து அனைத்து மாவட்டங்களிலும் 10 நாட்களில் வந்து புற்றுநோய் பரிசோதனை மையங்கள் வந்து அமைக்க ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்களா. நமக்கு பழைய கேள்விகளில் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைமில் நம்ம சிறப்பாக கையாண்டதை வச்சும், அப்புறம் வந்து நோயாளிகளுக்கும் மருத்துவர்களுக்கும் இடையிலான விகிதம் வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி இருக்குது, இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு விகிதங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கூற்று காரணத்தோட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சமீபத்தில் நான் அந்த கேள்வியை பார்த்தேன். அதனால தான் அந்த மருத்துவம் இப்போ திட்டங்கள் சார்ந்த கரண்ட் அஃபேரில் கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, இந்த மருத்துவம் சார்ந்த திட்டங்கள் கண்டிப்பாக ஒன்றா இருக்குது. இப்போ இந்த வாட்டி எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் 48, இந்த 2 கொஸ்டினும் கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுது. இது போக உடல் உறுப்பு தானம், இது போக இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலாக சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் இந்த மக்களை தேடி மருத்துவங்கிறது ஐநா சபையோட விருது பெற்றிருக்கிறதுனால, ஐநா சபையோட அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறதுனால அது முக்கியத்துவம் பெறுது. இன்னுயிர் காப்போம் வந்து இந்திய அரசு வந்து அதை முன்மாதிரியாக எடுத்து செயல்படுத்த இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே மருத்துவம் சார்ந்த இதில் வந்து முன்மாதிரியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால மருத்துவம் சார்ந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு கொஸ்டின் வந்து இணையவழி குற்றங்கள்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்டிக்கல் இருக்குது. நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காக தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான். இந்த இணையவழி தொடர்பான புகார்களை தெரிவிக்கிறதுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க. இது 1930. இப்போ நம்ம மாஸ் லெவலில் நடந்த எக்ஸாம் இல்லாமல் நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸில் எந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. அதாவது தேர்தல் தொடர்பான அந்த புகார் எண் என்ன, 1950. அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அப்போ தான் உருவாகிருக்கும். அதில் தேர்தல் ஆணையம் இருக்கிறதுனால தேர்தல் பற்றி அந்த 1950ங்கிறது சொல்லியிருப்பாங்க. இப்போ 1930ங்கிறது சைபர் கிரைம். இதே மாதிரி 1947 இந்த மாதிரி அது மாதிரி சைல்டு அந்த அப்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் பாதிக்கப்படும் போது 1098, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 181, இந்த மாதிரிலாம் வந்து சில நம்பர்கள் இருக்கிறதுனால அதையும் பொறுத்துகையில் வச்சு சில கொஸ்டின்கள் கேட்டதுனால இது கண்ணில் பட்டுச்சு. ஸோ உங்களுக்கு காமிச்சிடுறேன். அடுத்தது பாருங்கள். தேர்தல் தொடர்பாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ல கேட்டிருக்காங்க. வித்தியாசமாக கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது சின்னங்கள், அப்புறம் வந்து பார்வையாளர்கள் பற்றி, அப்புறம் வந்து தேர்தல் தொடர்பாக கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அவங்களோட நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ அரசு வேலைக்கு போகிறவங்க எலெக்ஷன் டியூட்டியும் பார்க்குறதுனால எலெக்ஷன் ரிலேட்டடாக பேசிக்காக தெரிஞ்சிருக்காங்களா அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கம். ஸோ அதை வந்து செய்தித்தாள் வழியாக நம்மளால் எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அதை பார்த்துக்கலாம். நேற்று என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேர்தல் ஆணைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. இது தமிழ்நாடு தேர்தல் அதாவது தலைமை தேர்தல் அதிகாரி அவங்களோட தலைமையில் இந்த கூட்டம் நடந்திருக்கு. இதில் அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இறந்தவர்களின் பெயரில் நீக்கப்படுவதுடன் ஒரு பெயர் வந்து 2 முறை இடம்பெறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. இது வந்து வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. என்னென்னா, 2 ஸ்டேட்டில் உள்ள ஒரே ஆள், 2 ஸ்டேட்டில் 2 பேருக்கு ஒரே நம்பரில் வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சுன்னு சொல்லி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் ஒரு செயலியோ இணையதளமும் வச்சுருக்காங்க. ஏரோ 2.0 அப்படிங்கிற ஒரு செயலி வச்சுருக்காங்க. இந்த செயலியை பார்த்திங்கன்னா இது மூலமாக அந்த அந்த முறைகேடுகளை வந்து அதாவது அது மூலமாக ஒரே நம்பர் வந்துச்சுனாலோ இல்லை வேறு எதுவும் புகார்கள் இருந்தாலும் அந்த செயலி மூலமாக நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு செயலி இருக்குது. இது போக இந்த மாதிரி குறைபாடுகளை தவிர்க்கிறதுக்காக இந்த ஏரோ 2.0 அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போது சமீபமே அது வந்து நியூஸில் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் விவாத பொருளாக மாறும்போது அவங்க தேர்தல் ஆணையத்திலேருந்தும் சில நடவடிக்கைகள் இருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினை ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னென்னா, தேர்தல் ஆணையம் என்ன செயலி வச்சுருக்காங்க, எது மூலமாக புகார்களை தெரிவிக்கிறாங்க, மக்கள்கிட்டேருந்து எப்படி வந்து புகார்களை ரிசீவ் பண்ணுறாங்க, இது மாதிரி கரண்ட் அஃபேர் ரிலேட்டடும் கேட்கலாம், ஸ்டேட்டிக்காகவும் கேட்கலாம்.
ஸோ இந்த வகையில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தேர்தல் தலைமைச் செயலகத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக்குங்கிறவங்க தான் இப்போ வந்து தேர்தல் அதிகாரியாக இருக்காங்க. இவங்க தான் பார்த்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ஸு அப்புறம் தேர்தல் தொடர்பான சில விஷயங்களை பார்ப்பாங்க. தேர்தல் ஆணையர்னு ஒருத்தர் இருப்பார் எங்கள் மாநிலத்தில். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளாட்சி பிரதிநிதிகள் தொடர்பான தேர்தல்கள் நடத்துறது அந்த மாநில தேர்தல் ஆணையர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வருடாந்திர ஆனுவல் பிளானர் வெளியிட்டிருக்காங்க. அட்டவணை வெளியீடு டெட் தேர்வுக்கான அறிவிப்பு இல்லை, ஆகஸ்டில் முதுகலை ஆசிரியர் தேர்வு அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இங்கே ஒரு செய்தி என்னென்னா 15வது நிதிக்குழுவோட தலைவரோட இது கொடுத்துருந்தாங்க. நமக்கு தெரியும் 15வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கே சிங் அப்படிங்கிறவர். 16வது நிதிக்குழு இப்போ தற்போதையில் போயிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து ஃபோட்டோவில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியா வந்துள்ள லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் துணைவேந்தர் வந்து பேராசிரியர் லாரி கிராமர் வந்து டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அப்புறம் வந்து 15வது நிதிக்குழுவோட தலைவராக இருந்த என்கே சிங் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்காங்க. இதில் நமக்கு டேட்டா என்னென்னா 15வது நிதிக்குழுவோட தலைவர் யாருன்னா என்கே சிங்கு, 16வது நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனாகரியா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ராக்கெட்டோட இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஜெர்மனி தனியார் விண்வெளி நிறுவனமான ஈசார் ஏரோபேஸ் ஸ்பெக்ட்ரம் என்ற ராக்கெட்டை வந்து வடிவமைச்சுள்ளது. நார்வே நாட்டின் ஆண்ட்ரியோ தீவில் இருந்து நேற்று ராக்கெட் ஏவ திட்டமிட்டு அந்தளவுக்கு முக்கியத்துவமாக இல்லை, அவங்க சும்மா இமேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ராக்கெட் வந்து ஜெர்மனியோடது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மாதிரி இந்த ராக்கெட் சம்மந்தமாக எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியா அச்சீவ் பண்ணுற சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது 4வது இடத்துல இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, அப்புறம் சீனா, இவங்க 3 பேருமே அதுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இந்தியா வந்து செவ்வாய் கிரகத்துக்கு எந்த செயற்கைக்கோள் அனுப்புனாங்கன்னும் போது மங்கள்யான். அப்போ அந்த மங்கள்யான் தொடர்பாக மற்ற நாடுகள் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வச்சு பொறுத்துக்கே கேட்டிருக்காங்க. அதனால தான் வெளிநாடுகளோட அந்த ராக்கெட் பேர்லாம் பார்க்கலாம். ஆனால் இது அந்தளவுக்கு முக்கியத்துவமாக இல்லை. இது வந்து ஏதோ ஒரு அந்த வானிலை சரியில்லாதனால அதை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இமேஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.